வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. நம்ம கமிஷன் சாரை ஒரு சில விஷயங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்றப்போ இந்த வாட்ஸ்அப் மூலியமா சாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அது பல பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது குறைகள் எங்கெல்லாம் அந்த குப்பைகள் கொட்டி இருக்குது, அந்த மாதிரி ரோடுகள் பழுதடைஞ்சிருக்கு, இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் வரும் அடிக்கடி. அந்த மெசேஜ்லாம் கமிஷனருக்கு ஃபார்வர்ட் ஆகும். கமிஷனர் என்ன பண்ணுவாரு, அது 10 பேர்த்துக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு இருந்தது. பட் இது குறித்து ஏதாவது நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஆஃப் த கேமரால கேட்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னது ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்புங்கிறது சாதாரண குரூப் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர். அதாவது WA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அந்த நம்பரில் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் ஒரு 10 பேர்த்துக்கு ஷேர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு ஷேர் ஆகும். அந்த 10 பேரில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கமிஷனர் அந்த மாதிரி அதிகாரிகளாக இருப்பாங்க. உடனடியாக அது கண்டறிஞ்சு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எந்த மாதிரியான மெசேஜஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கமிஷனர் சார்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். திரு கணேசன் அவர்களே, ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வருது, நீங்கள் படிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு இது பண்ணாங்க. பட் இப்போ ஒரு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆப் எந்த அளவுக்கு பயனுள்ளா இருக்குது, எந்த மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் சார்? உள்ளபடியே நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், அடிப்படை சேவைகள் குறைபாடுகள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் தமிழக அரசோட இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. அந்த அடிப்படை குறைபாடுகளை எப்படி களையலாம் அப்படின்னு நம்ம யோசித்தப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர், காமன் நம்பர் ஒன்று பயன்படுத்தி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய முனிசிபல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கமிஷனர்லேருந்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், என்ஜினியரிங் செக்ஷன், குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை விநியோகம் பண்ணுறவங்க, ஸ்ட்ரீட் லைட் விநியோகம் பண்ணுற செக்ஷன்ஸ் இருக்கவங்க எல்லாரும் அந்த குரூப்பில் நம்ம இருப்போம். இப்போது ஒரு இடத்துல லைட் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் அந்த பர்டிகுலர் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா அந்த குரூப்பில் விழுந்துடும். உடனே அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அதை பார்த்துட்டு, என்ஜினியர் அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு விரைந்து போய் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கான நடவடிக்கையாக இன்றைக்கி நம்ம ஒரு நம்பரை அறிமுகப்படுத்துகிறோம். அதில் மக்கள் மற்ற விஷயங்களை, பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் அதில் போடாமல் நேரடியாக புகார்களை, இப்போதைக்கு அது இமேஜ் அதில் விழுறதில்ல, இமேஜ் நமக்கு தேவையில்லை. ஸோ எந்த இடத்துல குறைபாடு, அந்த இடத்துல இடம், அந்த அட்ரஸை கிளியராக போட்டாங்கனாக்கா நாங்கள் இம்மீடியட்டாக அந்த இடத்துல போயிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். ஓகே சார். என்ன மாதிரியான புகார்கள்லாம் இதில் அனுப்பலாங்க சார்? உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய இடத்துல குப்பைகளும் நம்ம அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இதில் வரும் இல்லை சர்டன் க்ரைட்டீரியாஸ் எதாவது வச்சுருக்கீங்களா? அதான் நம்ம அடிப்படை சேவைகளுக்குன்னே இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அடிப்படை சேவைகள்னால் குடிநீர் விநியோகம். குடிநீர் விநியோகத்தில் எங்கேயாவது தண்ணி லீக் ஆகலாம், அல்லது தண்ணி வராமல் இருக்கலாம். இந்த இடத்துல 2 நாளாக தண்ணி வரல அப்படின்னு சொல்லலாம், அல்லது தண்ணீர் கலங்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி குடிநீர் சம்பந்தப்பட்ட தினந்தோறும் இருக்கக்கூடிய குறைபாடுகள். அதே மாதிரி பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்கும், அல்லது கசிவுகள் இருக்கும். இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த இடத்துல அடைச்சி தண்ணி வெளியில் வந்துட்டுருக்கு, அதை நீங்கள் உடனே சரி பண்ணுங்கன்னு போட்டாங்கன்னா அந்த இடத்துல நாம் போய் பார்த்துருவோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் சில இடத்துல மழை காலமாக இருக்கிறதுனாலையும் மற்ற பல்வேறு காரணங்களாலையும் அடிக்கடி பழுதடையும். அந்த பகுதிகளை குறிப்பிட்டு இந்த இடத்துல எரியல அப்படின்னு நமக்கு பர்டிகுலராக அட்ரஸோடு போட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டையும் நம்ம பண்ணுறோம். அது தவிர்த்து நம்ம சாலைகளில் ஒரு பள்ளம் ஏற்படும், அல்லது திடீர் குழிகளுக்கு இது ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி நம்ம பயணிக்கும்போது அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு மாதிரியான தற்காலிக குழிகள் இருந்ததுன்னா நம்ம அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு அதையும் நாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது நீங்கள் மெயினாக கேட்டது குப்பை. பர்டிகுலராக இந்த இடத்துல ரொம்ப நாளாக எடுக்கலை, அல்லது ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல குப்பையை வெளியாளுங்க கொண்டாந்து கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது புகார்கள் இருந்ததுன்னா அதை உடனுக்குடனே நிவர்த்தி செய்கிறோம். இன்னொன்று இதில் சேவையோட இன்னொன்று என்ன சேர்த்துருக்கோம்னாக்கா, பிளாஸ்டிக், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் இந்த கடையில் அல்லது இந்த இடத்துல பெரும்பான்மையாக பயன்படுத்துகிறாங்க, தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் இருக்குதுன்னு எங்களுக்கு தகவல் இந்த வாட்ஸ்அப் மூலம் பண்ணாக்க நாங்கள் உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அனுப்பிச்சு அதை என்னான்னு பார்த்துருவோம். அதோட மழைநீர் வடிகாலில் அடைப்புகள் ஏதாவது இருந்ததுனாலும்
அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் இந்த இடத்துல மண் சரிவு ஏற்பட்டுருச்சு அல்லது இந்த இடத்துல உதவி தேவைப்படுது அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல பதிவிட்டாங்கன்னா நம்ம அந்த சேவைகளை விரைந்து அன்னன்னைக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிறமான எல்லா விஷயங்களையும் இதில் வந்து மக்கள் இந்த நம்பரை பயன்படுத்தி எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணலான்னு இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம். சார், இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்றப்போ அது வேணுங்கிற மெசேஜை நம்ம பார்த்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் உங்களோட அதிகாரிகளுக்குள்ள வேறு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஆமாம், அதில் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தா ஒரே காரணத்துக்காக. இப்போ அந்த ஸ்ட்ரீட் லைட் பழுதடைஞ்சிருச்சு ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலன்னு ஒரே மாதிரி ஒரு 100 பேர் 200 பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அதை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுப்பீங்க? அதுக்கு ஏதாவது பரவாயில்ல, அவங்க எவ்வளோ பேர்னாலும் அதை பயன்படுத்தட்டும், அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க அனுப்புவாங்கன்னு அவங்க இருப்பாங்க, அதனால் அந்த புகாரே நமக்கு கவனத்துக்கு வராமல் கூட போகலாம். அதனால் நம்பர்ஸ் எவ்வளோ வருதுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அது சரியான ஒரு சர்வீஸ் தேவைப்படுற மெசேஜாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருந்தாக்க இம்மீடியட்டாக இது வந்து இந்த நல்ல நோக்கத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை, உண்மையாக நல்ல விஷயம் தாங்க சார். ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு மறைக்கிற மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன மெசேஜுகள்லாம் வந்துச்சுன்னா அது சரி செய்ய முடியாத ஒரு சூழலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ ஒரு எத்தனை பேர் இந்த குரூப்பில் இருப்பாங்க சார்? அவங்களுக்கு எந்த மாதிரியான அந்த மெசேஜஸ் போயிட்டு எப்படி எல்லாருமே மானிட்டரிங் பண்ணுறாங்க? அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ரீட் லைட் முடிஞ்ச இது ப்ராப்ளம்னு அதை நீங்கள் சரி செஞ்சுறீங்க, அதுக்கு ஃபீட்பேக்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இல்லை, ஃபஸ்ட் எடுத்தோடனே இண்டிவிஜுவல் மெசேஜ் அனுப்பிச்ச உடனே அவருடைய மெசேஜ் எங்களுக்கு வந்துருச்சுங்கிற தகவல் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே போயிடும். அவர் எங்களுக்கு புகார் அளித்த உடனே நகராட்சி உங்களுடைய புகாரை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் போயிடும். அதுக்கப்புறம் அதை நாங்கள் சரி செஞ்சுருவோம். இன்கேஸ் அது வந்து டிலே ஆச்சுனாக்கா எகைன் அவர் வந்து இந்த மாதிரி இருக்குதுனாக்கா நாம் அந்த மாதிரி போட்டிருந்தேன் இத்தனாம் தேதி நீங்கள் சரி பண்ணலை அப்படிங்கும்போது சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய எங்கள் செக்ஷன் ஹெட்ஸு பார்க்கலனாலும் நான் நிச்சயமாக அதை பார்த்துட்டு அதை ஏன் இன்னும் செய்யலைங்கிறதையும் நான் கண்காணிக்கிறோம். அதில் கமிஷனர் முதற்கொண்டு கீழே கடைநிலை பிளம்பர் வர அதில் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாரும் அதை பார்ப்பாங்க. அது நிச்சயமாக நான் இருக்கிறதுனால கொஞ்சம் துரிதமாக நடைபெறுங்கிறது நம்பிக்கையாக இருக்கும். சார், இது நல்ல விஷயம் தாங்க சார். இப்போ நீலகிரி மாவட்டம் நம்ம தொலைக்காட்சி வந்துட்டு ஆல் ஓவர் வேர்ல்டே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க சார். அப்போ குன்னூரில் இருக்கவங்க கூடலூரில் இருக்கவங்கலாம் மெசேஜ் அனுப்புனா அது எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? ஏன்னா டோட்டலாக இப்போ ஊட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஊட்டியில் இந்த பிரச்சனைகளாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இது வந்து எப்படி எந்த அடிப்படையில் கேட்குறீங்கன்னு இல்லை, நிச்சயமாக உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்காகத்தான் இந்த நம்பர் பயன்படுத்துகிறோம். ஓகே சார், அவங்க மட்டும் தான் பயன்படுத்தினா நல்லது. அது பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஓகே, நான் நகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பணிகளை மட்டும்தான் என்னால் செய்ய முடியுங்கிறதுனால அந்த பகுதி மக்கள் வந்து இதை பெருமளவு பயன்படுத்தினாக்க பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகே சார். ஆமாம், நம்ம ஒவ்வொருத்தரும் எனக்கு கமிஷனருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு திரும்ப நாங்கள் சபார்டினுக்கு அனுப்பிச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது டைம் ஆகுங்கிறதுனால நேரடியாக எல்லாரும் பார்த்துட்டு உடனே அதை அட்டன் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் இதை உருவாக்கியிருக்கோம். ஓகே சார். ஆமாம் சார், அந்த நம்பர் சொல்லிடுங்க. 7598129900. ஓகே சார். இந்த நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் வந்து இதுக்கு அனுப்பிட்டா அந்த சாஃப்ட்வேர் மூலிமா அந்த குரூப்புக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். கரெக்டுங்களா சார்? தானே போயிட்டு எல்லாரும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு நேரடியாக போகும். அதை கண்காணிக்கிற அலுவலர்களும் அதை கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு. அதனால் மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கிரீவன்சஸ் எத்தனை வந்திருக்குங்கிறது அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ என்னன்னா ஒரு மீடியா வந்துட்டு இப்படி தான் பண்ணிட்டு இருப்போம் சார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எடுத்துகிட்டு வந்து உங்களை கமிஷன் சார்ட்ட கொடுப்போம், நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. இப்போ டைரெக்டாக அது இன்வால்வ் ஆகுறதுனால இந்த மீடியா வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஆயிடுதுங்களா ராகம் டிவி? இல்லை, ராகம் டிவி ரொம்ப க்ளோஸாக வர்றீங்கிறது தான் எனக்கு இருக்குது. அடிக்கடி நான் உங்கள் டிவியில் வர்றது எனக்கே புதுமையாக தான் இருக்குது. பட் நம்ம பாட்டு சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களை கண்டறிஞ்சு டக்குன்னு வந்து கேட்குறீங்க, அதனால் உங்களை மறுக்க முடியல. ஆனால் உங்களுடைய செய்தி மக்களை நிறையா சென்றடையுதுங்கிறது நிறைய பேர் என்ன தொடர்பு கொள்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் மீடியாக்கள் மூலம் நீங்கள் செய்தி சொல்கிறது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கமிஷனருடைய செய்தி மட்டும் போனால் போதும், கமிஷனர் அடிக்கடி தொலைபேசியில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். ஆமாம் சார். இல்லை, இது உண்மையாக நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருந்துச்சுங்க சார். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தோம், இந்த மாதிரி ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனாரு,
அது நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு புகார் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு உடனடியாக இந்த ஒரு 1 வீக் டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி, தேங்க்யூ. நேரில் இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 7598129900 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. உதாரணத்துக்கு ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் அதிக அளவில் அங்கே இருக்கக்கூடிய காட்டேஜ் சைடில் இருக்கவங்கள குப்பைகள் அதிகமாக கொட்டுறாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்துட்டு நீங்கள் அனுப்புறீங்க. அனுப்புனோன்னா அந்த புகார் வந்துட்டு உடனடியாக அந்த எண்களில் யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அத்தனை பேருக்கு அந்த மெசேஜ் போயிடும். மெசேஜ் போயிட்டு அதுக்கு தகுந்த ரிப்ளைஸ் வந்துட்டு உடனே வந்துடும். இந்த உங்களோட மெசேஜ் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு நகராட்சி சார்பில் தமிழில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ். அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்தோன்னா உங்களோட புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்துடும். அதுக்கான உடனடியாக நடவடிக்கைகள் யார் யாரெல்லாம் அதுக்கான சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது எதுக்காக இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய இடத்துல குப்பைகள் இருக்கும். அந்த குப்பைகளை என்ன பண்ணுறது, யார்கிட்ட புகார் அளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஏற்கனவே நம்ம ராகம் தொலைக்காட்சியில் ஒரு புகார் பெட்டி இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான வாட்ஸ்அப் எண்கள் நம்ம அனுப்புறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒரு 7 இது கொடுத்துருக்காங்க என்னென்ன இதுன்ட்டு. இதில் என்னன்னா இது வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக இவங்க இந்த எண்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லாத மெசேஜஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஏரியாவில் ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அவர் மூலிமா அந்த மெசேஜ் அனுப்புனீங்கன்னா 10 அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து ஒரு மெசேஜாக போயிடும். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது குறிப்பாக வந்துட்டு அந்த குடிநீர் விநியோகத்தில் வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலேயே ஒரு இடத்துல குடிநீர் அதிகமாக வீணாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து தான் கமிஷன் சார்கிட்ட சொல்லியிருந்தோம். அதுக்கான அந்த மெசேஜ் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்களே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க கமிஷன் சாரே அது பார்க்கல அந்த மெசேஜ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ப்ராப்ளமே வராது. உங்களுக்கு உடனடியாக அது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு சரி செய்கிற மாதிரி இருக்கும். இது நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் வந்துட்டு ரொம்ப புதுமையாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப அருமையான ஒரு திட்டம் இந்த திட்டம். இது மேலும் மேலும் வளர ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். இது வந்துட்டு அப்படியே போயிருங்களா இல்லை கண்டினியூ ஆகுங்களா சார் இந்த திட்டம்? இது நான் சொல்றதை விட நீங்க பொறுத்திருந்து பாருங்களேன். ஓகே சார். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். ஓகே சார். பெஸ்ட் ரிசல்ட்டாக தான் இருக்கு. நம்ம பயன்பாடு இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செயல்பாடுகளும் திறம்பட இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் உண்மையாலுமே நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கணுங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா உன்னை நிறைய டைம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ரொம்ப பிஸி ஷெட்யூலில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிறைய பேர் கூட நினைக்கலாம் கமிஷனர் நிறைய இன்டர்வியூஸ் வருது அப்படின்னு. எல்லா இன்டர்வியூஸும் ரொம்ப பயனுள்ள இன்டர்வியூ சார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நானே இந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு பழக்கம் இல்லை. பட் எங்கள் ப்ராக்டிஸ் இப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன வற்புறுத்துறதுனால தான் நம்ம தொலைக்காட்சியில் முகத்தை காட்ட வேண்டியதாக இருக்குது. அதர்வைஸ் நம்ம ஒர்க்கு ரொட்டீன் தான். ஓகே, தேங்க்யூ சார். கமிஷனர் சார் ரொம்ப வலியுறுத்தி இந்த இன்டர்வியூ கேட்டிருந்தோம். அவர் முடியவே முடியாதுன்னு சொன்னார் சார். இது ஒரு நல்ல விஷயம், எங்களுக்காக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு டைம் அலாட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் இன்னொரு முறையை நன்றி தெரிவிச்சுக்கோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். தேங்க்யூ. நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.